வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 21 ஆகஸ்ட் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸை வச்சு பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல் 1, 2, 3, சப்போர்ட் லெவல் 1, 2, 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 15 நிமிஷம் சார்ட்டு. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 24,770 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயா கீழேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆனதுன்னா 24,820 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,871 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,955 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,686 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,603 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,552 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி 5ஆம் தேதியிலேருந்து சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. 18ஆம் தேதி இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகி நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் நிஃப்டி பாசிட்டிவ்லேயே மூவ் ஆகி சைட்வேஸ்லேயே மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி சமயங்களில் தான் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ட் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனை மறக்கக்கூடாது. நம்மளுடைய இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன், சப்போர்ட் ஜோன் இதை வச்சு இன்னையோட ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.